அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது இருதார யோகம். இந்த இருதார யோகம் என்னன்னு, எந்தெந்த கிரகங்களால் ஏற்படுகிறது என்று பார்க்கலாம் வாருங்கள். தெய்வங்கள் இரு தாரங்களை மணந்ததை புராண கதைகளில் படித்திருக்கிறோம். மனிதர்களுக்கும் பலருக்கும் இரு தார யோகம் அமைகிறது. ஒருவரின் ஜாதகத்தை பார்த்தே அவருக்கு இரு தார அமைப்பு உண்டா என்பதை அறிந்து கொள்ளலாம். கடகமும் சிம்மமும் லக்னமாகி 7க்குடைய சனி 2இல் நின்றால் இரு தார யோகம் அமைந்துவிடும். 7ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்திலும் 2 கிரகங்கள் இருந்தால் இரு தார யோகம் ஏற்படும். 7க்கு உடையவன் ராகுவுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் அந்த சாதகனுக்கு இரு தார யோகம் ஏற்படும். 7ஆம் வீட்டில் சுக்கிரன் சனி சேர்க்கை கண்டிப்பாக இரு தார யோகம் கொடுக்கும். 7ஆம் அதிபதி கெட்டவன் வீட்டில் இருந்தால் இரு தார யோகம் ஏற்படும். 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலும் 7க்கு உடையவன் உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்க்கை பெற்றாலும் அவனுக்கு இரு தார யோகம் கொடுக்கும். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் இரு தார யோகம் ஏற்படும். 7க்கு உடையவன் 3இல் மறைந்தால் இரு தார யோகம் ஏற்படும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி.